மிகுந்த அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவாறு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுவோமாக. ஜெபம் பண்ண கடவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவோம். மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நிமிட வரையிலும் உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக கர்த்தருடைய நாளுக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, நாங்கள் ஏற்றவாறு உம்மை தொழுது கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இருக்கிற இடங்களிலே நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பொழுது நீர் எங்கள் மத்தியிலே கிருபையாக இறங்கி வந்து எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை உமக்கு உகந்த பலியாக அமையட்டும். இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற எல்லா விதமான துதி தோத்திரங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது நாமத்திற்கே மகிமை வரப்படும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. யாவரும் இணைந்து நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 96வது பாடலை நாம் பாடுகிறோம். 96 என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் என்ற பாடலை நாம் பாடுகிறோம். Oh
அவர்களே தொடர்ந்து இந்த துதி ஆராதனையை நம்முடைய திருச்சபையில் பாடகர் குழுவினர் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு துதி ஆராதனைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களோடு இணைந்து அநேக பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம் கண்களை மூடி ஜெபிப்போம். துதிக்கு பாத்திரான அன்புள்ள பரலோக தகப்பனே, நன்றி அப்பா. இந்த வேளையிலும் கூட அப்பா இந்த ஆராதனையில் உண்மை புகழ்ந்து பாட இருக்கிறோம் தகப்பனே. அப்பா துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னராக இறங்கி வாங்க தகப்பனே. எங்கள் துதி பலிகள் ஒவ்வொன்றையும் நீர் அங்கீகரித்து கொள்ளுங்கப்பா. அது உமக்கு உகந்த வாசனையாக இருக்கட்டும் தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு இருங்கப்பா. இதை பார்க்குற ஒவ்வொருத்தரோடும் நீங்கள் பேசுங்க, கிரியை செய்யுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு பாடலையும் கருத்தை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கட்டும் அப்பா. நீங்கள் பேசுங்க தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம் அநேகமான கடினமான சூழ்நிலைகளில் கடந்து வந்திருப்போம். அந்த கடினமான சூழ்நிலைகளும் ஆண்டவருடைய கிருபை நம்மளை காத்து வழிநடத்தி பாதுகாத்து தக்க பலன் அளித்து வந்திருக்கிறது. இதை உணர்ந்தவாறு நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 10வது பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. Hallelujah, God,
வசனம் சொல்வது, பரலோகத்தில் கர்த்தரை இரவும் பகலும் தேவதூதர்கள் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆம், அவருடைய மகிமை எப்பொழுதும் பரலோகத்திலும் பூலோகத்திலும் விளங்கி கொண்டே இருக்கும். அதன்படி நாமும் வீட்டிலே ஆங்காங்கே நம்ம கர்த்தரை துதிப்பதற்காக வீட்டில் ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நினைவுகள் எல்லாம் எளிமையானவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு பைபிளில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார். ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று. அதே போல் எளிமையானவர்களையே தேவன் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பார். அவரை தேடுகிறவரும் ஆவில் எளிமையோடு நாம் அவரை கர்த்தரை துதிக்க, அவருடைய மகிமையை எதிர்பார்த்து அவருடைய மகிமை வர வேண்டும் என்று நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயம் நமக்குள்ளும் நம்மை சுற்றிலும் அவர் விளங்குவார். இதை உணர்ந்து நித்திய ஜீவன் பாடலில் 622ஆம் பாடல் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொலியை காணும் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்கீதம் 34:10 அது கூறுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆம், நாம் கர்த்தரை மட்டுமே நோக்கி இருந்தால் நமக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. இந்த உலகத்தில் இப்போதும் நிறைய பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல மக்கள். ஆனாலும் நாம் இயேசுவை மட்டுமே நோக்கி அவரை மட்டுமே நம்பி இருந்தால் நாம் நமக்கு அந்த பாடுகளிலிருந்து விடுதலை கிடைத்து நாம் இயேசுவோட வாழும் காலம் வரும். இப்பொழுதும் நாம் அந்த விசுவாச அறிக்கையாக நித்திய ஜீவன் பாட புஸ்தகத்திலே 603
603 சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என்ற பாடலை பாடுவோம். சங்கீதக்காரர் பாடுகிறார், நம்முடைய கர்த்தர் வானத்தையும் பூமியும் சூரியனையும் சந்திரனையும் தம்முடைய விரல்களால் படைத்தவர். அவர் மனுஷனையும் மனுஷகுமாரனையும் நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்கிறார். நம்மளாம் அவர் பார்க்கும்போது நம்ம ஒரு பொருட்டே கிடையாது, ரொம்ப ஒரு கீழே உள்ளவங்க. ஆனாலும் அவர் நம்மை நேசித்திருக்கிறார். ரொம்ப தகுதியே இல்லாத நம்மை அவர் நேசித்திருக்கிறார். இந்த உலகத்தையே படைத்து வானத்தை பூமி சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் படைத்து அவைகளுக்குள்ள அதிகாரங்களை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். மனுஷகுமாரன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் நம்மில் வைத்த அன்பை உணர்ந்தவர்களாய் நாமும் அவரை நேசித்து அவர் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் நேற்று மிஞ்சு மாறாதவர் என்று நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நித்திய ஜீவன் பாடல் புஸ்தகத்தில் 107வது பாடல் 107.
இம்மட்டும் காத்து வழிநடத்தி சுகபத்திரமாய் நம்மளை பாதுகாத்து கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் கொரோனா வைரஸ் எல்லாம் பரவி ரொம்ப இதாக இருக்குது. நம்ம இருக்கிற இடம் வரைக்கும் வைரஸ் எல்லாம் பரவி ரொம்ப அஃபெக்டாக இருக்குது. பட் இந்த நாள் வரைக்கும் நம்மளை சுகபத்திரமாக அவர் எந்த வித நோயின் தாக்கமும் இல்லாமல் நம்மளை பத்திரமாக பாதுகாத்திருக்காரு ஆண்டவர். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக எடுத்து இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். காப்பார் உன்னை காப்பார், இன்றும் இனிமேலும் காப்பார். இந்த பாடலை எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. இவ்வளவு நேரம் ஆண்டவரை துதித்து பாடினோம். இப்பொழுதும்
சற்று நேரம் அவரை ஆராதனை செய்யலாம். அவர் நம்மை சிருஷ்டித்தவர். அவரை இல்லாமல் வேறு ஒருவரும் நமக்கு துணை இல்லை. இந்த ஆபத்து நாளில், கடினமான நாளில் இயேசுவே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி அவரை பாடலாமா? யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம். நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்த அந்த தேவனுக்கு அவர் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி நாம் அவரை பாடுவோமா? நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நம்மை நேசித்த அவருக்கு நம்மையே அர்ப்பணிப்போம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். என் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீரே எனக்கு சொந்தம், நான் உமக்கு சொந்தம். அர்ப்பணித்தேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போடு பாடலாம். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன்
நம்மை முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிடார், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிடார். ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை ஆராதனையில் கூட அப்பா, நாங்கள் ஆண்டவரே சிறிது நேரம் உம்மை ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவேளை நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் அப்பா, நாங்கள் ஒரு மனதளவில் ஒரு மனதுடன் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை துதிகளை நீர் ஏற்றுக்கொள்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களை துதிகளை நீர் இந்த இடத்தில் நீர் பிரசன்னமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் முழுவதும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் மகாபெரிய தேவன், எங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவரே வெகு சீக்கிரத்தில் நீங்கள் மாற்றித்தாங்கப்பா. சப்பா, அதே போல் ராஜா, வருகிற செய்தி வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. செய்திகளை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ள செய்தியாக நீங்கள் தாங்கப்பா. ஒரு ஆறுதலாயும் தேர்தலாயும் மீன்படியாக அதன்படி நாங்கள் கேட்டு ஆறுதலடைய நீங்கள் கிருபை தாங்க இயேசுப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க வேண்டிய வேதபாகம் சங்கீதம் 27. சங்கீதம் 27. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மேலின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனை, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய் சாட்சிகளும் அக்கிரமத்தில் சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்ததினால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் தென்காசி வடக்கு சியோன் நகர் சேகரம் சியோன் நகர் சபையைச் சேர்ந்த திரு பி மோகனதாஸ், திருமதி எம்.ஏ. விஜயசாந்தி உடைய குமாரத்தி எம். டயானா எல்விசும், அடைக்கலப்பட்டணம் சேகரம் மேல பட்டமுடையார் சபையைச் சேர்ந்த திரு எஸ். ஜெபமணி செல்லத்துறை, திருமதி மரிய செல்வம்
ஆகிய அவரது குமாரர் ஜே சைமன் ராஜதுரையும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டு என்று உங்களில் யாராயிலும் அறிந்திருந்தால் சேகர குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இப்பொழுதும் நாம் தலை தாழ்த்தி இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்கி அவர்கள் மூலமாக சந்ததி ஏற்படுத்தின எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட அருமையான மணமக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீருடைய பிள்ளைகளை இணைக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். இவருடைய திருமணத்திற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா விதமான ஆயத்தங்களையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக குறிக்கப்பட்ட நாளிலே உடைய சன்னிதானத்திலே அருமையான பிள்ளைகளை நீர் கணவனும் மனைவியுமாக இணைத்து ஆசீர்வதியும். திருமண ஆராதனையிலே உடைய மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காணாமற் கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து பிரசன்னராயிருந்தது போல இவருடைய திருமணத்திலும் நீர் பிரசன்னராக இருந்து அன்பின் கர்த்தாவே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா வைபவங்களிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் என்றும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஒருவேளை இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் இன்னும் ஆலயத்திற்குள்ளே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறோம். ஆனாலும் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நீதிமொழிகளிலே 23ஆம் அதிகாரத்திலே சொல்லிய வண்ணமாக நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஆண்டவர் இந்த புனிதான கால சூழ்நிலைகளை மாற்றி அனைவருடைய வாழ்விலும் பிரகாசமுள்ள வாழ்வை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஆராதனை பங்கு பெறுவோம். இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்கள் 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜே க்ளோரி செல்வமனோ, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜேசன் ஜேக்கப் ராஜ். 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரஞ்சனா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பி கிரீன்வே அண்டராஜ். 29ஆம் தேதி மிஸ் கே எட்வினா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எஸ் கண்ணன் பால்ராஜ். 30ஆம் தேதி செல்வண்டி அலெக்ஸ் ஞான பிரதீபன், சன் ஆஃப் மிஸ்டர் ஏ தேவகளஞ்சியம். 30ஆம் தேதி செல்வி இ ஜூனிட்டா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் இம்மானுவேல் தேவசகாயம். ஜூலை மாதம் 2ஆம் தேதி மிஸ்டர் ஏ தங்கமணி. 2ஆம் தேதி மிஸ்டர் ஆர் சாமுவேல், சன் ஆஃப் மிஸ்டர் ரஃபேல். 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் சகாய பொன்ரேகா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜே ஸ்டீஃபன். 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் சந்திரா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜெயசீலன். 3ஆம் தேதி மிஸ்டர் இ வினோட் ஜான் காட்வின், சன் ஆஃப் மிஸ்டர் ஜே எட்வர்ட் தனராஜ். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கிறவர்கள் 30ஆம் தேதி
மிஸ்டர் இ டேவிட் டானியல், மிஸ்ஸஸ் அலீஸ் ஞானசெல்வம் தம்பதியர். ஜூலை மாதம் 1ஆம் தேதி மிஸ்டர் பி அருள் தேவதாஸ், மிஸ்ஸஸ் பி மேரி தம்பதியர். இவர்களை வாழ்த்தி பாடகர் குழுவினர் பாடுவார்கள். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம். இவர்களை வாழ்த்துகிறோம். கடந்து போன ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிற ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் செலுத்துகின்ற துதி தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும். புதிய ஆண்டு நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கையிலே நீர் போதுமானவராக இருந்து தேவைகளை சந்தித்து நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்து நாங்கள் வாழுகின்ற சமுதாயத்திலே உப்பாக ஒளியாக உடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவதற்கு உடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். விதமாகவே இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பமாக இணைத்த நாள் முதல் இனிமிட வரையிலும் உடைய குடும்ப வாழ்க்கையில் பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக, வழிநடத்தலுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டு உடைய குடும்பத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக மற்றும் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னமும் இந்த புதிய ஆண்டிலும் உடைய வாழ்க்கையிலே, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா விதமான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையினாலும் உம்முடைய கிருபையினாலும் இவர்களை முடிசூட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த தீங்கான நாட்களிலும் கொடூரமான நாட்களிலும் ஒருவேளை சபைகள் பூட்டப்பட்டிருந்தாலும், ஆலயம் பூட்டப்பட்டிருந்தாலும், நாம் திருச்சபையாராக நேரலையில் ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் வண்ணமாக சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நாம் இப்பொழுது ஒரு தீங்கு நாளில் இருக்கிறோம். இந்த தீங்கு நாளில் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லி நாம் இந்த சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல தீங்கு நாளில் ஆண்டவர் ஒரு நீதிமானை காப்பாற்றினார். அந்த நீதிமான் என்ன செய்தான் என்ற காரியங்களை நாம் பார்த்து, அதே போல நாமும் இந்த நாட்களில் செய்து தேவனுடைய பாதுகாப்பிற்குள் நாம் வருவோம். நாம் இருந்தவாறே ஆண்டவர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். என் ஏசையா உன் ஆசையை பேரோசையான் பேசவே நின்னாசீதா நன்னேசமாய். அன்பின் ஆண்டவரே, உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நாம் ஆதியாகமத்தில் லோத் என்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். தன் தகப்பனார் இறந்து போனதினால் அவர் ஆபிராமை தனக்கு தகப்பனாக தெரிந்து கொண்டது போல அவரோடு இணைந்து அவர் வருகிறார். அதன் மூலம் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அவள் ஆசீர்வாதமாய் அவருடைய ஆசீர்வாதம் பெருகி இருக்கும் பொழுது அவள் ஒருமித்து கூட சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலை இருப்பதினால் ஆபிராம் சொல்லுகிறார், நீ இடதுபுறம் சென்றால் நான் வலதுபுறம் செல்லுகிறேன் என்று அதை மனதில் வைத்து லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து நதியோரமான அந்த பகுதியிலே சோதோம் தனக்கு தனது ஆடுகளுக்கு தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு வசதியான ஒரு இடம் என நினைத்து அவர் அந்த சோதோமை தெரிந்து கொண்டு அதற்கு எதிரே கூடாரம் போட்டு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சோதோம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் அது முழுவதும் பாவம் நிறைந்ததொன்றாக இருந்தது. சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 11:12 சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார். சங்கீதம் 7:11-12. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவன் பாவம் செய்கிற அந்த தேசத்தை அழிப்பதாக அங்கு நாம் பார்க்கிறோம். எனினும் சங்கீதம் 5:12 சங்கீதக்காரன் அதற்கு ஒரு தீர்வையும் சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஒரு மனிதன் நீதிமானாக இருக்கும் பொழுது அவர் தமது காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறாராம். ஒருவேளை அந்த சோதோம் பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணமாக இருந்தாலும் அங்கு லோத்து நீதிமானாக இருந்ததினால் தேவன் அவனை பாதுகாத்தார். அவன் பாதுகாக்கப்பட, அவர் ரட்சிக்கப்பட அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு சில குணாதிசயங்களை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் அவனுடைய ஒரு குணத்தை பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 2:7-8. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அந்த பட்டணத்திற்குள் இருந்தது என்ன? முழுவதும் பாவம், முழுவதும் பாவம். அதை பார்த்து அதனுடைய விவரங்களை கேட்கும் பொழுது லோத்தினுடைய இருதயம் பாதிக்கப்படுகிறது. அந்த காரியங்களை குறித்து லோத்து வருத்தப்படுகிறார். அந்த மக்கள் ஆதியாகமம் 13:13 அதில் சொல்லியிருக்கிறது, அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள், மகா பாவிகள் என்று. அப்படிப்பட்ட இடத்துல லோத் என்ன செய்கிறார்? இருதயத்தில் வாதிக்கப்படுகிறார், வருத்தப்படுகிறார். அந்த பாவத்தை குறித்து வருத்தப்படுகிறார். அந்த மக்களோடு பேசுகிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதுதான். ஒருவேளை நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் இருப்போமானால், பாவம் நாம் முழுவதுமாய் பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் அதை குறித்து அந்த பாவத்தோடு இசைந்து வாழாதபடி நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு அந்த ஜனங்களுக்காக வருத்தப்பட்டு அந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இருதயத்தில் ஒரு பாதிப்பு, இருதயத்தில் ஒரு வருத்தம். அந்த நாட்டில் இவ்வளவு கொடுமை இருக்கிறதே என நினைத்து அவன் மிகுந்த வருத்தப்படுகிறான். ஒருவேளை அந்த சோதோம் எல்லா வசதியோடு இருந்தாலும் பாவம் மிகுதியாக இருந்ததினால் அது அழிவுக்கு என்று வைக்கப்பட்டதாயிற்று. தேவனுடைய உக்கிர கோபம் அதன் மேல் வந்தது. ஆனாலும் அந்த தேசத்தில் இருந்த அந்த லோத்து நீதிமானாக இருந்ததினால் தேவன் அவரை காப்பாற்றினார். இதை நாம் மனதில் வைத்தவர்களாக நம்முடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு, ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தீவினை எதுவும் என்னை அணுகாதபடி, இந்த தீவினையோடு நான் சேர்ந்து விடாதபடி நான் இருக்கட்டும் என்று நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாப்பார். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துனை காப்பார். ஆசைகள் நீ மனமே
இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இரண்டாவது லோத்தினிடத்தில் காணப்பட்ட ஒரு குணம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. லோத்து சோதோமின் வாசலில் இருந்தான். நம் ஊருக்குள்ளே இல்லை, தன்னை தனிமைப்படுத்தி வெளியில் இருந்தான். ஒருவேளை நாம் இதை தனிமைப்படுத்த நாட்டு என்று சொல்லுகிறோம். லோத்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். அது ஸ்பிரிச்சுவல் லாக்டவுன், ஆவிக்குரிய தனிமைப்படுத்துதல். தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டான். பாவமுள்ள ஜனங்களோடு தான் உட்காராமல் தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டான். அது மாறுபாடுள்ள சந்ததி, அது அக்கிரம சிந்தையுள்ள சந்ததி, வேறுபாடுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஜனங்கள் என்பதை அது பார்த்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் தூர வந்துட்டான். எப்படி சமுத்திரத்தில் உள்ள மீன்கள் அது முழுவதும் உப்பாக இருந்தாலும், சமுத்திரம் முழுவதும் உப்பாக இருந்தாலும் அந்த மீனுக்குள் உப்பு இருக்காதோ, எப்படி தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதோ, தண்ணீருக்குள் கடந்தாலும் தண்ணீர் ஒட்டாதோ, அதே போல லோத்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு தனிமையாக இருந்தார் என்று நாம் அதில் பார்க்கிறோம். உலகத்தாரோடு இசையாமல் அந்த சோதோமினுடைய பாவத்தில் இருக்காம அவர் தனிமைப்படுத்தி கொண்டார். இந்த சோதோமில் என்னதான் பாவம் இருந்தது என்பதை தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெளிவாக விளக்குகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 49, 50 ஆகிய 2 வசனங்களில் தெளிவாக சோதோமில் இருந்த பாவங்கள் அனைத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். கர்த்தர் எதையெல்லாம் அருவருக்கிறாரோ, எவற்றையெல்லாம் வெறுக்கிறாரோ அத்தனையினுடைய மொத்த உருவமாக தான் சோதோம் இருந்தது. எனவே அது ஒருவேளை ஆகார திரட்சி மற்றும் அங்கு எல்லா வசதி நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தாலும் அவர் அந்த பட்டணத்துக்குள் இருக்க விரும்பாமல் பட்டணத்திற்கு வெளியே தனித்திருந்ததை பார்க்கிறோம். அதுபோல நாமும் கூட இந்த பாவம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அதை விட்டு விலகி இருக்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், நம்மை நாமே காத்துக்கொள்வோம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். மூன்றாவதாக நம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை இங்கே பார்க்கலாம். என்ன, தேவ மனிதர்களை அவன் வருந்தி அழித்து உபசரித்தான் என்று அதில் பார்க்கிறோம். உபசரிக்கிற ஒரு குணம், தேவனுடைய மனிதர்களை உபசரிக்கிற குணம், தேவனுடைய மனிதர்களை, ஊழியக்காரர்களை, ஊழியம் செய்கிறவர்களை, தேவனுடைய காரியங்களை செய்கிறவர்களை, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களை, தேவன் சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களுக்கு அவர்களை அழைத்து வருந்தி அழைத்து அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உபசாரம் செய்தான் என்று. ஒருவேளை இப்பொழுதும் ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை உபசரிப்பது, அவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கான தேவைகளை செய்வது நம்முடைய வேலையாக இருக்கிறது என்பது இதன் மூலம் லோத்து நமக்கு உணர்த்துகிறார். ஒரு மனிதன் நீதிமானாக இருந்தால், ஒரு மனிதன் பாவத்திற்கு விலகி ஓடுகிறவனாக இருந்தால், ஒரு மனிதன் தனித்திருக்கிறவனாக இருந்தால் அவன் கட்டாயம் தேவனுடைய பிள்ளைகளை உபசரிக்கிறவனாக இருப்பான். அந்த காரியம் நமக்குள் இருக்கும் பொழுது கட்டாயம் கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி பாதுகாப்பார். அடுத்ததாக நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவன் செய்த இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 19:6. அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய்.
லோத்து என்ன செய்கிறார், அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் அந்த வீட்டிற்குள் வர வேண்டும், பாவம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று எல்லாரும் ஒன்றிணைந்து வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார், தனக்கு பின்னாக கதவை பூட்டுகிறார். அந்த பாவம் எதுவும் தனக்குள் வந்துவிடக்கூடாது என்று தனக்கு பின்னாக கதவை பூட்டி அந்த ஜனங்களோடு பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த பாவம் அவனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய தருணத்தில் அங்கு உள்ளே இருந்த தேவதூதர்கள் வெளியிலே கதவு பூட்டப்பட்டிருந்தாலும் அந்த கதவை திறந்து லோத்தை உள்ளே இழுத்து எந்த ஒரு பாவமும் அவனுக்குள் வந்து விடாதபடி அவர்கள் உள்புறமாக கதவை பூட்டி அந்த ஜனங்களை குருட்டாட்டம் பண்ணினார்கள். நாம் பாவத்தை தடுத்து நமக்குள் வராதபடி, ஒருவேளை பாவ உலகத்தில் இருந்தாலும் பாவத்தை தடுத்து நமக்குள் வராதபடி நாம் தடுத்து நிறுத்தும் பொழுது தேவன் நம்மை பாதுகாப்பார். தமது சிறகுகளினாலே அவர் பாதுகாப்பார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. துங்கனில் ஓதுங்குவோர் பங்கமின்றி தங்குவான். துங்கனில் ஓதுங்குவோர் பங்கமின்றி தங்குவான். கங்குல் பகலும் பரனான் காவலியரானதால் துங்கனில் ஓதுங்குவோர் பங்கமின்றி தங்குவான். கொடுமையான அந்த தேசத்தில் அவன் இருந்தாலும், பாவத்தில் உள்ள தேசத்தில் இருந்தாலும் அவன் நீதிமானாக இருந்து பாவத்தை உள்ளே விடாமல் தடுத்து தேவனுடைய மனிதர்களை உபசரித்து ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை, தனித்திருத்தல் வாழ்க்கையை வைத்துக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் இருதயத்தில் பாதிக்கப்பட்டவனாய் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிற மகனாக இருந்தபடியினால் தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களை வெளியே கொண்டு வந்து சொன்ன காரியம், நீ இந்த சமபூமியில் நில்லாதே, இந்த பூமியை இந்த பக்கத்தில் நிற்காத, நீ பின்னிட்டு பார்க்காதே, மலைக்கு ஓடிப்போ. சமபூமியில் நில்லாத, பின்னிட்டு பார்க்காதே, மலைக்கு ஓடிப்போ. இதைத்தான் இன்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை பின்னிட்டு பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக இல்லாமடி, இரண்டாவது நிற்கக்கூடிய வாழ்க்கையாக இல்லாமல் ஓடக்கூடிய வாழ்க்கையை, மலைக்கு நேராக கண்மலையாக இயேசு கிறிஸ்துக்கு நேராக நாம் ஓடும் பொழுது அது என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன விதமான இடத்துல நாம் இருந்தாலும், என்ன அழிவு வர்ற மாதிரி இருந்தாலும், சங்கீதம் 27:5 சொன்னபடி ஆண்டவர் நம்மை தமது கூடார மறைவில் அவர் ஒளித்து வைத்து என்ன தீங்கு நாளாக இருந்தாலும் ஆபத்து நாளாக இருந்தாலும் நம்மை பாதுகாப்பார் என்பதில் ஐயமில்லை. எனவே இந்த கொடூரமான நாட்களில், தீங்கு நாட்களில், ஆபத்து நாட்களில் நாம் அவரை நோக்கி சேருவோம். லோத்தை போல நீதிமானாக இருப்போம். அவர் சொல்லக்கூடிய காரியங்களை பின்பற்றி நாம் அவரை சேரும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை பாதுகாப்பார். ஒரு நாளும் அவரை நம்முடைய வாழ்க்கையில் பின்னிட்டு பாராதபடி கண்மலையாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஓடுவோம், தொடர்ந்து ஓடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பாவ உலகில் இருந்தாலும் பாவத்தை அனுமதிக்க வேண்டாம். உபசரிக்க வேண்டிய ஊழியங்களை தாங்குவோம், உபசரிப்போம். ஆபத்து காலங்களில், தீங்கு நாட்களில் தனித்திருப்போம். அதோடு மட்டுமல்லாமல் இருதயத்தில் பாதிக்கப்பட்டவர்களாய், இருதயத்திலே இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவர்களாக இருப்போம். நாம் தீங்கு நாளில் காக்கப்படுவோம். அன்பின் ஆண்டவரே, உமது வார்த்தைகளை நீர் கற்றுக் கொடுத்ததை உடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, பின்னிட்டு பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கண்மலையாகிய உம்மை நோக்கி ஓட ஆண்டவர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை எந்த தீங்கு அணுகாதபடி பாதுகாப்பாராக. ஆமேன். Yeah.
ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்களுடைய பாடகர் குழுவின் மூலமாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த, வாயார உம்மை புகழ்ந்து பாட, உம்மை ஸ்தோத்தரிக்க, அன்பின் கர்த்தாவே, உம்மோடு ஜெபத்திலே ஐக்கியப்பட, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமாக லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தனித்திருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே நீதிமானாயிருந்து இதோ தனித்துவத்தை காத்து கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு அருள் தாரும். விசேஷமாக தென்காசி வடக்கு சியோன் நகர் சேகரத்திற்காக, சியோன் நகர் திருச்சபைக்காக ஸ்தோத்திரம், கிளை சபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை மூலமாக நான் நமக்கு செலுத்திருக்கிற எல்லா தோத்திரங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். பங்கு பெற்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். கூடிய காலத்திலே தொடர்ந்து உடைய பாதுகாப்புக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து நீர் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தந்து எங்களை வழிநடத்தும். அன்பின் பிதாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும். குறிப்பாக சுகவீனமாய் பலவீனமாயிருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரம், உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் உடைய பிள்ளைகளை தொட்டு அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிப சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும்.
வயோதிபர்களையும் உடைய கிருபையினால் நிரப்பும். அன்பின் கர்த்தாவே, இந்த கொடிய வியாதி யாரையும் பாதித்து விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்பிக்கையோடு ஜெபித்து வருகிறோம். இந்த நோய் முற்றிலுமாக அழிந்து போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எங்களுக்கு உடைய வசனம் சொல்கிறது. அவ்விதமாக இந்த கொடிய தொற்று நோய்க்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். வரும் நாட்களிலே நல்ல செய்திகளை கேள்விப்படத்தக்கதாக நீர் உதவி செய்யும். எங்களுடைய தேசமே பாதிக்கப்பட்டிருக்கிறது, அகில உலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பிலிருந்து பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தரணும். அன்பின் கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிங்க. பற்பல விதமான நிலைமையில் உள்ள மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானத்தை கொடுத்தரணும். பொருளாதார தேவையோடு இருக்கிற குடும்பங்களிலும் இருக்கிற பொருளாதார தேவைகளை சந்தித்தரணும். அன்பின் கர்த்தாவே, நீர் ஒருவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருகிறவர். நீர் ஒருவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விலக்கி பாதுகாக்கிறோம் என்பதை உணர்ந்து உங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உடைய திருப்பணியை செய்கிற எல்லா உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். இது வட இந்தியாவிலே பல இடங்களிலே ஆண்டுடைய நற்செய்தியை பல விதங்களிலே அறிவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும். அன்பின் கர்த்தாவே, தேச தலைவருக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுத்தரணும். எல்லா மக்களுக்கு வேண்டிய நீதி கிடைக்கட்டும். எல்லா மக்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படுவதற்கு தேச தலைவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடு ஞானத்தோடு தேச மக்களுக்கு உதவி செய்யட்டும். அப்பா, அன்றைக்கு யோசேப்பும் தன்னுடைய ஞானத்தின் மூலமாக, தேவன் கொடுத்த ஞானத்தின் மூலமாக எகிப்திலே இதோ பஞ்ச காலத்திலும் எல்லா மக்களும் போஷிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஞானத்தோடு செயல்பட்டவனமாக, யாரும் பட்டினியினாலே வடிந்து விடக்கூடாது, யாரும் வறுமையினாலே மாண்டு விடக்கூடாது. சுவாமி, பொறுப்பான அதிகாரிகள் மற்றும் ஒவ்வொருவரும் ஞானத்தோடு இதோ மிகுந்த சிரத்தோடு எடுக்கிற முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். நாங்கள் ஜெபித்தோம், ஜெபிக்காமல் விட்டுவிட்ட எத்தனையோ நன்மைகள் உண்டு சுவாமி. எல்லா விதமான நன்மைகளை தாரும். இன்னும் ஆவிக்குரிய கிருபைகளை தாரும். எல்லாவற்றிற்கு மேலாக உமக்குள்ளாக வளர்ந்து பிறகு உதவி செய்யுங்க. எல்லா தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். இருக்கிற இடங்களிலே உம்முடைய பிரசன்னமைகள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருப்பதாக. ஒரு விஷயங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நிறைவு கீதமாக துதி கன மகிமை உமக்கே என்ற பாடலை நாம் பாடுகிறோம். Thank you.
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.